நம்ம ரஜினி சாருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுமே கூலி படத்திற்காக தான் ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூலி படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக நிலையில அந்த படத்திற்கு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்புமே உண்டாகி இருக்கு. படத்துடைய பாடல்கள் ஒரு பக்கம் வைரலான நிலையில அதிரிபுதிரியாக ட்ரெய்லர் ஒன்று வெளியாகி ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவையுமே ஸ்தம்பிக்க வச்சிருக்கு. இந்த நிலையில கூலி படத்தை பொறுத்த வரைக்குமே அனைத்துமே சிறப்பாக பாசிட்டிவாக தான் இது வரைக்குமே வெளியாகி இருக்கு. ஆனா ஒரே விஷயம் தான் ரசிகர்களுக்கு சற்று இருக்கா. அது வேற எதுவுமே இல்ல. இந்த படத்திற்கு சென்சார் குழு ஏ சான்றிதழை கொடுத்திருக்காங்க. ரஜினி சாருடைய படத்திற்கு ஏ சான்றா அப்படின்றதுதான் கூலி படத்துடைய சென்சார் ரிப்போர்ட்டை பார்த்த ரசிகர்களுடைய கேள்வியாகவுமே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா கடந்த 36 வருடங்களாகவே சூப்பர் ஸ்டாருடைய படங்களுக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்ததே கிடையாது. அதுவுமே குறிப்பாக லோகேஷுடன் இணைகிற இந்த படத்துல கொடுக்க வேண்டும் அப்படின்னு பலருமே இதனை பற்றி பேசிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இனிவரும் நாட்கள் அனைத்துமே கூலி படத்துடைய அப்டேட்டாக இருக்கும் அப்படின்றதுமே ரசிகர்களுக்கு தெரிந்த விஷயம் தான். அந்த வகையில பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்திற்காக பல ப்ரோமோக்களை படக்குழு ரெடி பண்ணிருக்காங்களா. முக்கியமாக தொலைக்காட்சி ப்ரோமோவை சொல்லவா வேண்டும். இந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் படத்துடைய முக்கியமான ப்ரொமோஷனையே ப்ரோமோ வடிவில் தான் வெளியிடுவாங்க. ஆகையால பாத்தீங்கன்னா இனிவரும் நாட்கள்ல அடுத்தடுத்து நிறைய ப்ரோமோக்களுமே வெளியாக இருக்கா. குறிப்பாக இந்த ப்ரோமோக்கள் ட்ரெய்லர்ல இல்லாத காட்சிகளாக இருக்கும் அப்படின்றது மேலும் ஒரு சிறப்பான விஷயமாகவே அமைஞ்சிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.